சார் வந்துட்டு நம்ம லாஸ்ட் டைம் நம்மாழ்வாருடைய பிறந்த தினத்துக்கான இங்கே வந்து நிகழ்ச்சிக்கு வந்திருந்தோம். அப்போ நான் வந்து நம்மளுடைய பவர் வீடர் மேனுவல் கோண வீடர் ரெண்டையுமே சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு மேனுவலை எக்கனாமிக்காக அதை யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். அதை ஒரு 10 வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தாங்க. நான் வந்து இப்படி உருட்டினா தூர் நிறைய வெடிக்கும், விளைச்சல் நல்லா இருக்கும்னு சொன்னேன். பட் நம்ம டெக்னிக்கலாக தான் சொன்னோம். அதை வந்து அவங்க பண்ணையோட நிர்வாகி வந்து அதை ஓட்டி அதனுடைய பலனை அவர் சொல்லணும். ஏன்னா நான் சொல்கிறத விட ஒரு விவசாய அனுபவத்தை சொன்னால் அது வந்து விவசாய பெருமக்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும், சென்றடைகின்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள். வாங்க சார்ட்டை வாங்கிட்டு போனாங்க. கரெக்டாக அந்த இடம்லாம் 12 நாள் சொன்னாங்க. அதில் ஒரு நாள் முன்ன பின்னாச்சு 13ஆம் நாள் தள்ளணும். தள்ளி விட்டதுலேருந்து அதுலேருந்து பயிர் பார்த்தீங்கன்னா களை எடுக்கிறதும் கிட்டத்தட்ட ஏக்கருக்கு 15-20 எடுக்கிறது இன்றைக்கி ஏக்கருக்கு 5 தான் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அது தள்ளினதுனால நல்லாவும் தூர் கட்டி நல்லா வருது, நல்லா இடைவெளி கிடைக்கிது, காற்றோட்டம் கிடைக்கிது. காற்றோட்டம் கிடைச்சதுனால திரும்பவும் அதை தள்ளி விட்டு திரும்ப கேட்டோம். பக்கத்து விவசாயம் கேட்டாங்க, எங்களுக்கு 2 நாள் கொடுங்கன்னு. தரங்க, இந்தமாரி சார்கிட்ட இருக்குங்க, அவங்க கொடுக்குறாங்க, வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம், வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதே பைத்தை பார்த்ததுமே திரும்பவும் பக்கத்து விவசாயம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. திரும்பவும் அதை வந்து 22ஆம் நாள் 24ஆம் நாள் சொல்ல சொன்னாங்க சார். அதில் எங்களுக்கு 2 நாள் இந்த மழைனால கேப்பு போயிடுச்சு. 25லேருந்து 26 தள்ளணும். பயிர் இன்னமும் அருமையாக இருக்குது, நல்லா தூரும் பயங்கரமாக கட்டுது. ஒரு பார்த்தோம்னா 30 தூர் 40 தூர் தாராளமாக நல்லா வெடிச்சு வருது. பயிரும் அருமையாக இருக்குது. நன்றி. சூப்பராக பேசிட்டார்.